நல்ல நண்பன் ராஜு ஒரு அமைதியான கிராமத்தில் கோபால் என்ற வயதான மேப்பன் இருந்தார். அவனுக்கு ராஜு என்ற நாய் பெரிய கருப்பு கண்களும் நல்ல மனசும் கொண்ட ஒன்று. ஒவ்வொரு காலையிலும் கோபால் ஆடுகளை மேய்க்கப் போவான். ராஜு அவனோடு ஓடிச் சென்று வுஃப் வுஃப் என்று குரைத்து மகிழ்ந்தது. ராஜு, நீ என் நம்பிக்கைதான் என்று கோபால் சிரித்துக் கூறுவார். ராஜு வாலாட்டி வுஃப் என்று பதில் சொல்வது போல இருந்தது. ஆண்டுகள் கடந்தால கோபால் வயதாகிவிட்டான். அவனுக்கு நடக்கவே கஷ்டமாகியது. ஆனால் ராஜு மட்டும் தினமும் ஆடுகளை காப்பாற்றிக் கொண்டிருந்தது. ஒரு மாலை வானம் இருண்டது. புயல் வீசும் சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் ஒரு ஓநாய் வயலில் நுழைந்தது. அவோ என்று ஓநாய் முழங்கியது. ராஜு வீரமாக வுஃப் என்று குரைத்தது. அவன் ஓடி ஓநாய் எதிர்த்து போராடி அதை ஓட்டிவிட்டான். ஆனால் அவனுக்கே காயம் ஏற்பட்டது. அடுத்த நாள் காலை கிராமத்தினர் பார்த்தார்கள். ராஜு வேலிக்கருகே அமைதியாக படுத்திருந்தான். ஆனால் அவன் கண்கள் இன்னும் ஆடுகள் மேலிருந்தன. கோபால் அவன் அருகே அமர்ந்து கண்ணீருடன் மெதுவாகச் சொன்னான், ராஜு, நீ எனக்காக நான் செய்ததைக் காட்டிலும் அதிகம் செய்தாயே. அந்த நாளுக்குப் பிறகு கிராமத்தினர் அந்த இடத்தில் ஒரு சிறிய குடிசை கட்டினர். அதற்கு ராஜுவின் ஓய்வு இடம் என்று பெயர் வைத்தார்கள். உண்மையான அன்பும் நம்பிக்கையும் பலன் எதிர்பார்க்காது, அது இதயத்திலிருந்து வரும்.